செங்கோட்டையன் என்ன சொல்றாருன்னா, திமுக, அதிமுக இந்த 2 கட்சி தான் மாறி மாறி ஆட்சி செய்யணுமா? மறுபடியும் ஒரு புதுசா ஒரு ஆட்சி யார் வரக்கூடாதா? சொல்றது? செங்கோட்டையன் சொல்றாரு. ஓ, ஒரு புதுசா ஒரு அரசியல் யாரும் வரக்கூடாதா? ம், அப்படின்னு மக்கள் எல்லாருமே வந்துட்டு ஒரு எழுச்சியா இருக்காங்க. ம், 2026ல விஜய வந்து மக்கள் முதல்வர் ஆக்குவாங்க அப்படின்ற மாரி சொல்றாரு. ம். 9 தடவை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது ஆ, உன் மனைவியின் புகாரால் அம்மா உன்னை கட்சியை விட்டு எடுத்ததிலிருந்து, அதாவது பொறுப்பிலிருந்து எடுத்ததிலிருந்து, சும்மா கிடந்த ஒன்றை மீண்டும் ஒரு மரியாதைக்குரிய அமைச்சராக்கி அழகு பார்த்தார் எடப்பாடி பழனிசாமி. நீ கட்சிக்கும் விசுவாசமாக இருக்க மாட்ட, புரட்சித் தலைவர் புரட்சித் தலைவின்னு சொல்லிகிட்டே இருக்கே தவிர அவங்களுக்கும் விசுவாசமாக இருக்க மாட்ட, ரெட்டலைக்கும் விசுவாசமாக இருக்க மாட்ட. இன்றைக்கி புதுசாக ஒருத்தர் வராரு, அவர் தான் முதல்வர் ஆவார். நீ என்ன ஜாதக கணிப்பாளரா? வேலைக்கு ஆகாதுங்க, அதாவது சும்மா பேச்சுங்க. அவர் செங்கோட்டையன் வந்து மணப்பால். ஏன்னா பதவி ஆசை. ஏண்டா பதவி ஆசைன்னு சொல்கிறியா செங்கோட்டையா? உன்னை பதவி கொடுத்து சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கி பண முதலி ஆக்கி இவ்வளவு ஆக்கி வச்சிருக்க கட்சிக்கே நீ துரோகம் பண்ணனா விஜய்க்கு எவ்வளோ சீக்கிரம் பண்ணுவேன்?